சூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐபசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மூணு பேசுவதற்கு பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் இணைந்திருக்கிறார். உடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஆஃப்டர் ட்ரம்ப்போட டேரிஃப் கம்மி பண்ணார்ல சார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க சார். இது உண்மையா சார்? பெரிய அளவுல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா குறைஞ்சபட்சம் அவங்க தொடர்ந்து வித்துக்கிட்டு இருந்தது நிறுத்தி இருக்கிறாங்க. ஓகே. பொதுவா இந்திய பங்குச்சந்தைக்கு எதிரான விஷயங்கள் ஏதாவது நடந்ததுனால் அவங்க தொடர்ந்து பங்குகளை விற்பாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்து அது சென்டிமெண்ட் மார்ச்சுன்னு சொன்னால் அவங்க தொடர்ந்து பங்குகளை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தது. அதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 5 மாநிலங்கள்ல எலெக்ஷன் இருந்தது. அந்த 5 மாநில தேர்தல்களையும் பிஜேபி தோத்துட்டாங்க. அப்ப அதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பங்குகளை வித்துக்கின வந்தாங்க. தொடர்ந்து பங்குகளை வித்துக்கின வந்தவங்க 2019 பிப்ரவரி கடைசி வாரத்துல இந்தியா அவங்களோட ஃபைட்டர் ஜெட் அனுப்பி பாகிஸ்தான்ல குண்டுகளை போட்டாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இல்ல இப்ப சென்டிமெண்ட் மாறிடும், ஒரு நேஷனலிஸ்டிக் சென்டிமெண்ட் வந்துடும், அதனால கண்டிப்பா பிஜேபி திரும்ப ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதுக்கப்புறம் வித்து இருந்தவங்க தொடர்ந்து விற்கிறத நிறுத்திட்டு வாங்கவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பங்குச்சந்தைகள் அபரிதமா மேலே ஏறுச்சு. அதே போல கடந்த ஒரு வருஷமா நம்முடைய பங்குச்சந்தையில வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வித்துக்கின வந்தாங்க. இதுக்கு ஒரு சொல்லப்பட்ட முக்கியமான காரணம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கின்ற வர்த்தக உடன்பாடு தான். உலகத்திலேயே அதிகபட்சமா 50% வரி விதிக்கப்பட்டது இந்தியாவுக்கு எதிராக. உலகத்துல 2 நாட்டுக்கு தான் 50% வரி விதிச்சாங்க. ஒன்னு பிரேசில், இன்னொன்னு இந்தியா. ஸோ ஒரு உலகத்திலே அதிகபட்சமான வரி, இதனால நம்மளால ஏற்றுமதி செய்யவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பங்குச்சந்தைகள் தொடர்ந்து பங்குகளை வித்துட்டு வந்தாங்க. இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு கடந்த 25 மாதங்களில் 6,40,000 கோடி அப்படிங்கிற அளவுக்கு பங்குகளை வெளிநாட்டினர் வித்தாங்க. இப்போ இந்த வர்த்தக உடன்பாடு இன்னமும் அதுல நிறைய தெளிவு இல்லாம இருக்குதுன்றது வேற விஷயம். இன்னைக்கு வரைக்கும் இந்திய தரப்புல இருந்து ரஷ்யாவிடமிருந்து நாங்கள் கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லல. காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலை கேட்டா வெளியுறவுத்துறை அமைச்சரை தான் கேட்கணுன்றாரு, வெளியுறவுத்துறை அமைச்சரை கேட்டா காமர்ஸ் மினிஸ்டர் தான் கேட்கணுன்றாங்க. ஆனா அமெரிக்கா என்ன சொல்றாங்க, இந்தியா ரஷ்யா வீட்டுக்கு கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்திட்டாங்க, அதனால அதற்காக போடப்பட்டிருந்த 25% கூடுதல் வரியை நாங்கள் ரத்து செய்கின்றோம் சொல்றாங்க. ஆனா இந்திய தரப்புல இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொல்லல. அதே போல வேற சில விவசாய பொருட்களுக்கு வரி 0 அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்திய தரப்புல இருந்து அதையும் கன்ஃபார்ம் பண்ணல. முதல்ல அந்த வர்த்தக உடன்பாடே ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு முழு தெளிவு இல்லாம தான் இருக்குது. வர்த்தக உடன்பாடு அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, 2 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து, ஓகே இதுதாங்க உங்க நாட்டுக்கு நாங்க போடுற வரி, எங்க நாட்டுக்கு நீங்க போடுற வரி, நீங்க கையெழுத்து போடுங்க, நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி அதை ஒரு செரிமனியா வச்சு டிக்ளேர் பண்ணுவாங்க. இங்க என்ன பண்றாங்க, பார்ட் பை பார்ட்டா. முதல்ல ட்ரம்ப் என்ன பண்றாரு, அவரு சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இல்ல இது சோசியல் மீடியால தான் அனௌன்ஸ் பண்ணிக்குது, இது வர்த்தக ஒப்பந்தம் கிடையாது. அப்ப எது வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டா, நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் விடுவோம் அப்படின்னாங்க. சரி, அப்ப ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க, அதுதான் வர்த்தக ஒப்பந்தமானா? இல்ல அது வெறும் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நாங்க 2 பேரும் சைன் பண்ணுவோம்
அதுதான் வர்த்தக ஒப்பந்தம். ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்தாச்சு. ஆனால் இன்னும் வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மாத நடுவில் தான் இந்த ஒப்பந்தமே கையெழுத்தாகும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவினுடைய அமைச்சர், வர்த்தக அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது சரியில்லைனாலும் இருந்தாலும் வந்து குறைஞ்சபட்சம் வந்து இந்த வரிகள் வந்து 50%லேருந்து 18% குறைக்கப்பட்டது ஒரு நல்ல செய்தியாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பார்க்குறாங்க. அதனால இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் கடந்த சில நாட்கள்ல பெருமளவு அவங்க விற்கிறத நிறுத்தியிருக்கிறாங்க, கொஞ்சம் வாங்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் முழுமையான விவரம் வரவில்லை. அப்புறம் நம்ம வந்து திருப்பூர்ல பின்னலாடை தொழில்கள் ரொம்ப நலிவடைஞ்சிருந்தது இந்த 50% வரியால. சரி, ஒரு வழியா வந்து அவங்க 50லேருந்து 18% ஆக்கிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படலாம் நினைச்சா, அடுத்த நாளே அதை விட பெரிய கெட்ட செய்தி வருது. பங்களாதேஷுக்கு வந்து அவங்க 0 வரி. ஏற்கனவே பங்களாதேஷுக்கு 20% இருந்தது. ஆமா, அங்க இருக்கிற ஜவுளித்துறைக்கு மட்டும் 0 வரி. 0%. அதுவும் இல்லாம வந்து அது எப்போ 0 வரினா, அவங்க அமெரிக்கா கிட்ட இருந்து நூல்களை வாங்கணும், பஞ்சுகளை வாங்கணும். வாங்கினா அவங்களுக்கு 0 வரின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு வந்து டபுள் வேமி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பக்கம் இடி. ஒன்று, இதுவரைக்கும் அவங்க பஞ்சு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதை நிறுத்திடுவாங்க. அப்போ நமக்கு பஞ்சு ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை ஆகும். 2வது, அமெரிக்காவிலேருந்து பஞ்சு இறக்குமதி பண்ணி அதை நூலாக செஞ்சு ஆடைகள் தயாரித்து அமெரிக்காவுக்கு 0% வரியில் அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிட்டிகிரிட்டிஸ், சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு வரி விதிச்சாங்கன்னா அந்த வரி எல்லா நாட்டுக்கும் வரி விதிச்சிட்டாங்கன்னா அதனால நமக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. ஏன்னா அதை கொடுக்க போகிறது வந்து அமெரிக்கன் கன்சூமர்ஸ் தான். ஆனால் ஒரு நாட்டுக்கு 0 வரி, இன்னொரு நாட்டுக்கு 20% வரி, இன்னொரு நாட்டுக்கு 50% வரி அப்படின்னு கொடுப்பது, அந்த குறைவான வரி இருக்கிற நாடுகள் வந்து ஹை காம்படிட்டிவாக இருக்க முடியும். இந்த மாதிரியான சாதக பாதகங்கள்லாம் நிறைய இருந்தாலுமே பங்குச்சந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரெக்கவரி வந்திருக்கு. உலகம் முழுக்க பெரும்பாலான சந்தைகள் வந்து ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு புதிய உச்சம். அந்த புதிய உச்சத்தில் தான் இருக்குது. நாம வந்து இன்னும் புதிய உச்சம் போகலை. 2024 செப்டம்பர் மாதம் நம்ம ஒரு புதிய உச்சத்தை தொட்டோம். அது வந்து நிஃப்டியில் வந்து 26,300 அப்படிங்கிற புள்ளிகள் இருந்தோம். அதுக்கப்புறம் பெருமளவு சரிஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப மீண்டெழுந்து, ஆனால் நம்ம இன்னமும் அந்த 26,300 அப்படிங்கிற அளவுக்கு போகலை. ஜனவரி மாதம் முதல் 2-3 நாட்களில் ஒரு சின்ன ரேலி வந்து அதுக்கு மேலே போனாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து இறங்கிடுச்சு. ஸோ இப்போதைக்கு என்னுடைய பங்குச்சந்தைகள் நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்கு சார். அதுல வந்து பார்த்தீங்கன்னா பங்குகள் ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்கு. இப்போ ஐடி செக்டாரை இன்வெஸ்ட் பண்ணலாமா? சப்போஸ் ஐடி செக்டாரை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எப்படி சார் இன்வெஸ்ட் பண்றது? பொதுவாக முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க 2 வகையான முதலீடு இருக்கு. ஒன்று வந்து மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஒரு கான்ட்ரா இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. திரைப்படம் எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு இந்த நடிகர் அல்லது இந்த நடிகை, அவங்க தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க, நிறைய பேர் எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க. அவங்கள வச்சு படம் எடுப்பீங்களா? ஆனால் அவங்கள வச்சு படம் எடுத்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி அப்படின்னு சம்பளம் கொடுக்க வேண்டி வரும். ஸோ இந்த ஹீரோவோட இன்னுமே அழகாக இருப்பார், இந்த ஹீரோட நல்லாவே சண்டை போடுவார், இந்த ஹீரோட நல்லாவே டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார், எல்லா தகுதியும் இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு அதிகமாக வேல்யூ இல்லாமல் இருக்குது. அவரை வச்சு படம் எடுப்பீங்களா அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். விஜய், அருண் விஜய். நீங்கள் விஜய் எடுத்து வச்சு படம் எடுத்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கும். 250 கோடின்றாங்க.
அதே அருண் விஜய் வச்சு படம் எடுத்தீங்கன்னாக்கா, நீங்க 250 கோடிக்கு பணம் கொடுக்கணும்னா 2.5 கோடி கொடுத்தாலே போதும். ம். ஆனா அருண் விஜய் வந்து விஜயோட அழகா இருப்பாரு. விஜயோட நல்லா சண்டை போடுவாரு. விஜயோட நல்லா டான்ஸ் ஆடுவாரு. எல்லாமே பண்ணுவாரு. இப்போ இத யார வச்சு படம் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டாக்கா, நீங்க வந்து விஜய் வச்சு படம் எடுத்தா, அவரு 250 கோடி சம்பளம் குடுத்தாலுமே, அதனால 300 கோடி ரூபாய் சம்பாரிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஆனா, அருண் விஜய் வச்சு படம் எடுத்தா 2.5 கோடி சம்பளம் குடுத்தாலுமே, 5 கோடி வருமானா அது டவுட்டா இருக்கும். புரியுதுங்களா? ம். இப்போ நீங்க இந்த விஜய வச்சு படம் எடுக்கிறது வந்து, அதுதான் அந்த மொமெண்டம் இன்வெஸ்டிங். ஓகே. கடந்த 6 மாதமாக அல்லது கடந்த 1 வருஷமாக எந்த பங்குகள் நல்லா விலை ஏறி இருக்கு? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அது ரூ. 600 இருந்தது. ரூ. 600 இருந்து ரூ. 900 போயிடுச்சு. ம். 600லேருந்து 900 போயிடுச்சு. 50% ஏறிடுச்சு. நெறைய பேர் அத போய் வாங்குனாங்க. ஆனா 900லேருந்து 1200 போயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? ம். அதே டிசிஎஸ் வந்து ரூ. 4500லேருந்து அ ரூ. 3500 வந்தது. ரூ. 1000 இறங்கிடுச்சுன்ட்டு நெறைய பேர் போய் வாங்குனாங்க. அது ம். 3500லேருந்து 3000 வந்துடுச்சு. அப்போ பங்குச்சந்தையில மொமெண்டம் இன்வெஸ்டிங் அப்படின்றது என்னன்னா, சமீப காலங்களாக எது நல்லா ஏறி இருக்கோ, அதுல தான் முதலீடு பண்ணுவாங்க. அப்பதான் அது இன்னும் ஏறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே. அந்த மாதிரி மொமெண்டம் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால், இப்போதைக்கு அ வங்கித்துறை. ஸோ ஆட்டோமொபைல். வங்கித்துறையும், வாகனத்துறையும். அ விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வீலி ஆரம்பிக்குது. வங்கித்துறையும் வி தான், வாகனத்துறையும் வி தான். விஜய்க்கு சினிமால எல்லாருமே ஃபேன் தான். அரசியல்ல ஃபேனா அப்படின்னு கேட்டா, இல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே. ஸோ வங்கித்துறையும், வாகனத்துறையும் இப்போ அ நல்லா இருக்கு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, தகவல் தொழில்நுட்பத்துறை, அ ஐடி அ ரொம்ப மோசமா இருக்குது. அ அப்புறம் வந்து எஃப்எம்சிஜி, ம். ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் கூட்ஸ், அதுக்கப்புறம் பார்மசூட்டிக்கல் இதெல்லாம் வந்து மோசமா இருக்குது. தகவல் தொழில்நுட்பத்துறை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து ஐடி சர்வீசஸ் தான் நெறைய பண்றாங்க. ஆந்த்ரோபிக் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒண்ணு கொண்டு வராங்க. அது கொண்டு வந்தா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே வந்து நெறைய வேலைகள செஞ்சிரும். இப்போ நீங்க கூட ஒரு சோஷியல் மீடியா, ஒரு Twitterன்னு ஒரு சோஷியல் மீடியா இருக்கு. அங்க போய் நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அ உடனே வந்து அதிலேயே ஒரு இன்பில்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு இருக்கு. கிராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சார். அதுகிட்ட இவரு சொல்றாருங்க, சுரேஷ் சொல்றாருங்க. இது கரெக்ட்டா? அப்படின்னு கேட்டா, அது சொல்லிடும். அது செக் பண்ணிட்டு சொல்லும். ஆமா. இவரு உண்மைய சொல்றாரா? பொய் சொல்றாரா? அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது. ஆனா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற எல்லா ஆன்ஸரும் சரியா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆ ஒரு தடவ ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட, "உலகத்திலேயே ஆகச்சிறந்த பங்குச்சந்தை வர்த்தகர் யார்?" அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லியிருக்குது, பி.ஆர். சுந்தர் தான் உலகத்திலேயே நம்பர் 1. அ ஓகே. நம்பர் 2 வந்து வாரன் பஃபெட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அது வந்து அந்த சோசியல் மீடியால நெறைய ட்ரெண்டிங் ஆச்சு. இது எப்படிங்க பி.ஆர். சுந்தர் வந்து நம்பர் 1 அதுவும் வாரன் பஃபெட்ட விட அதிகமா ரேங்க் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்கு நான் பதில் குடுத்திருந்தேன். கண்டிப்பா வந்து நான் வந்து வாரன் பஃபெட்ட விட சிறந்த வர்த்தகர் கிடையாது. அ பட் இருந்தாலும் அ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு சொந்தமா மூளை கிடையாது. என்ன? அது ஒரு மெஷின். அதுக்கு மூளை கிடையாது. அது என்ன பண்ணும், அ இணையத்தில முழுக்க வந்து இருக்கிற டேட்டாவ அனலைஸ் பண்ணும். மத்தவங்கலாம் நம்மள விட பல மடங்கு அதிகமா வர்த்தகம் பண்ணுவாங்க. எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. வெளிய தல காமிக்க மாட்டாங்க. நம்ம தான் இந்த நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான்ட்டு அ வடிவேலு வருவாரு பாருங்க ஒரு படத்துல. அந்த மாரி நானும் வர்த்தகர், நானும் வர்த்தகர் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் அடிக்கடி சோசியல் மீடியால வந்து நம்ம நெறைய செய்திகள்லாம் போடுவோம். அது ஸ்கேன் பண்ணும்போது அந்த அமைதியா இருக்கிறவங்க பேர்லாம் தெரியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸ்கேன் பண்ணும்போது நம்ம பேரு வந்து அதுவும் வாரன் பஃபெட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுடும்.
ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து அது சரியா சரியில்லையா அது அப்பாற்பட்ட விஷயம். பொதுவா வந்து இப்போ இருக்கிற கருத்து என்னன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால ஐடி துறையில பெருமளவு வந்து ஆ, வேலைவாய்ப்புகள் பறிபோகும். அவங்களுக்கு வேலையே இருக்காது. அப்படிங்கிற மாரியான ஒரு இது இருக்கு. ஆ, தகவல்கள்லாம் அது வந்துச்சு. வந்து ஓரளவுக்கு உண்மை, முழு உண்மைன்னு கிடையாது. ஆ, எஸ்ஏஏஎஸ் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. சாஃப்ட்வேர்ஸ் ஆஸ் சர்வீசஸ் அப்படின்ட்டு. அந்த அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்எல் டெக்னாலஜி, டெக் மஹிந்திரா டெக் மஹிந்திரா. இதுக்கெல்லாம் வந்து அந்த அளவு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் பங்குச்சந்தையில இருக்கிறவங்க என்ன மாரி இருக்கிறவங்க தான் நெறைய பேரு. விவரம் முழுசா தெரியாது. அதனால பயந்து போய் இந்த மாரி செய்திகள்லாம் வந்தா வித்துருவாங்க. அதனால ஐடி துறைகள் வந்து அ அருண் விஜய் வச்சு படம் எடுக்கிற மாரி. ஒரு வேளை ஓடிடுச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு சூப்பர் பம்பர், இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் வந்தது. ஆமா சார். அந்த மாரி நெறைய படங்கள் சொல்லலாம். மிடில் கிளாஸ்ன்னு ஒரு படம் வந்தது. அ அந்த மாரி சிறை அப்படின்னு ஒரு படம் வந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஹீரோவெல்லாம் வச்சு படம் எடுக்கல. ஆனா படம் நல்லா இருந்தது. படம் 5,00,00,000 பட்ஜெட்ல எடுத்தாங்கன்னா 50,00,00,000 வசூலிச்சிடுச்சு. ஆனா அதே விஜய வச்சு படம் எடுத்தீங்கன்னா, 250,00,00,000 அ அவருக்கு மட்டும் சம்பளம் குடுத்துட்டு, மொத்த பட்ஜெட் 400,00,00,000 எடுத்துட்டு, ஒரு தடவ இந்த மாரி சென்சார்ல தணிக்கையில கொஞ்சம் 1 மாசம் ஈக்கு அடிச்சாலே உங்களுக்கு அது வட்டியே வந்து கிட்டத்தட்ட ஒரு அ 15,00,00,000, 20,00,00,000 நஷ்டமாயிடும். ஒருவேள படம் கொஞ்சம் அடி வாங்குச்சுனாலுமே 50,00,00,000, 100,00,00,000 வந்து பெருசா அடி வாங்கும். ஸோ இதுதான் வந்து மொமெண்டம் இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும், கான்ட்ரா இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். மொமெண்டம் இன்வெஸ்டரா இருந்தால், நீங்க வங்கித்துறை, வாகனத்துறை. கான்ட்ரா இன்வெஸ்டர் அப்படின்னா, நீங்க வந்து தகவல் ஐடி. தொழில்நுட்பத்துறை, சரி. அ எஃப்எம்சிஜி அதுக்கு ஆ போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுன்னு வாங்கலாம். ஏன்னா நீண்ட காலமா ஐடிசிலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40% இறங்கி இருக்குது. டிசிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட 35%, 40%. 35% 40%ன்ற அளவுக்கு நெறைய முன்னணி பங்குகள்லாம் அ இறங்கி தான் இருக்குது. ஸோ அதே 35, 40% மேல வந்தாலுமே, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரிட்டர்ன். அடுத்த ஓராண்டு அல்லது 2 ஆண்டுகளுக்குள்ளார. ஆனா வருமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் வந்து இல்ல. இல்ல. ஓகே. சில நேரங்கள்ல இறங்கிய பங்குகள் அ ஏறுனதே கிடையாது. அ ஓகே. அந்த மாரியான சரித்திரங்கள்லாம் நெறைய பங்குச் சந்தையில இருக்குது. ஓகே. ஸோ அதனால இப்போதைக்கு தகவல் தொழில்நுட்பத் துறையில முதலீடு பண்ணணும்னா, நீங்க கான்ட்ரா இன்வெஸ்டரா இருக்கணும். கான்ட்ரா இன்வெஸ்டரா இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப டிசம்பர் குவார்ட்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துருக்குல்ல சார். இப்ப அத வச்சு நெக்ஸ்ட் எப்படி சார் இருக்கும்? இல்ல அதாவது ஒவ்வொரு காலாண்டுமே வந்து ஒவ்வொரு நிறுவனங்களுடைய ரிசல்ட் வந்து அ கொஞ்சம் கூடுதலாவோ, குறைவாவோ அ அந்தந்த காலாண்டுல அவங்களுக்கு இருக்கிற லாபத்த பொறுத்து மாறுபடும். ஆ பொதுவா வந்து கடந்த காலாண்டுல அ வந்த ரிசல்ட்டு அ ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும் சொல்ல முடியாது. சில நிறுவனங்கள்ல ஆக்சிஸ் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு இதெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் குடுத்து நல்ல அபரிதமா மேல ஏறுச்சு. அதேபோல ஐசிஐசிஐ பேங்க் கொஞ்சம் ரிசல்ட் மோசமா இருந்தது. அதில பங்குகள் இறங்குச்சு. பொதுவா வந்து ஒரு பங்கினுடைய விலை வந்து 2 விஷயத்த பொறுத்து இருக்குது. ஒன்று நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள். அந்த நிறுவனத்துக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கா? லாபம் சம்பாரிக்கிறாங்களா? இல்லையா? அப்படின்றது. இன்னொன்னு அது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஒரு நிலையான ஆட்சி நாட்டுல இருக்குதா? நிலையான கொள்கைகள் இருக்குதா? அ மற்ற நாடுகள் கூட வர்த்தக பிரச்சனைகள் எதுவும் இல்லாம சுமூகமான வர்த்தக ஒப்பந்தத்தோட இருக்குதா? அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பிளஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் 2ம் சார்ந்து இருக்கும். அதனால பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நெறைய பேரு கண்காணிப்பாங்க. ஆ இப்ப அதாவது இப்போ அமெரிக்காவுக்கும், இந்தியாவுக்கும் வர்த்தக உடன்பாடு இருக்குதா? அப்போ வர்த்தக உடன்பாடு இருந்தால், ஆ சாதகமாக இருந்தால் நெறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகும். அப்ப நெறைய பொருட்கள் ஏற்றுமதி ஆகுதுன்னா, அந்த ஏற்றுமதியாளர்கள்லாம் வங்கியில நெறைய கடன் வாங்குவாங்க, தொழில்கள பெருக்கிறதுக்கு. அப்ப வங்கித் துறைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு தனிப்பட்ட நிறுவனம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதான்றத விட, அந்த என்டயர் செக்டர் எப்படி வந்து இதுவாகும்? அது வந்து அந்த பொருளாதாரத்தில நடைபெறுகின்ற மாறுதல்கள வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அத வச்சு பார்க்கும்போது, இப்போதைக்கு
நிலைமை வந்து ரொம்ப மோசமா இல்ல. ஆனா, அதே நேரத்துல நிலைமை வந்து ஆஹா ஓஹோன்னு இருக்கு அப்படின்னும் கண்டிப்பா சொல்ல முடியாது. ஆ என்ன பொறுத்தவரைக்கும் 2029 வரைக்கும் இந்திய பங்குச் சந்தைகள் அபரிதமான ரிட்டர்ன் குடுக்காது. ஓகே. ஒரு வங்கியில வைப்பு நிதியில வச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 7% அல்லது 8% ரிட்டர்ன் வருதுன்னா, பங்குச் சந்தையில ஒரு 9% அல்லது 10% அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். நான் சொல்றது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக். சிறு முதலீட்டாளர்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் ஸ்மால் கேப்ஸு, மிட் கேப்ஸு அந்த மாரி ஸ்டாக்ஸ்ல தான் முதலீடு பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஏறும்போதும் வேகமா ஏறும். இறங்கும்போதும் வேகமா இறங்கும். இருக்கும். பொதுவா பங்குச்சந்தை அப்படின்னு நீங்க பேசும்போது, நீங்க வந்து மனசுல வந்து ஒண்ணு சென்செக்ஸு அல்லது நிஃப்டி அத மட்டும் தான் மனசுல வச்சுன்னு பேசுறீங்க. ஆனா அத தாண்டி மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா, பெருமளவு நல்லாவே இறங்கியிருக்கு. நெறைய முன்னணி நிறுவனங்களுடைய பங்குகள் 50%, 60% அப்படிங்கிற அளவுக்கு அ இறங்கி தான் இருக்குது. ஓகே. ஆ இந்த நிலை வந்து ஒரு அடுத்த 2, 3 ஆண்டுகளுக்கு 2029 வரைக்குமே நம்முடைய பங்குச் சந்தைகள் ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. 2030ன்னு சொல்லாம நான் ஏன் 2029ன்னு சொல்றேன் அப்படின்ற காரணத்த நான் உங்களுக்கே விட்டுர்றேன். அத நான் விளக்கி சொல்ல விரும்பல. புரிஞ்சுது சார் எனக்கு. என்ன நீங்க எத சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. சரி, இப்ப அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொல்லிட்டீங்க ஷேர்ஸ்ல வந்து எதுவும் இன்வெஸ்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் எடுத்துக்கலாமே. நெறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா, சில்வர் ETF-லயோ இல்ல கோல்டு ETF-லயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்கறாங்க சார். உங்க சஜஷன் என்ன சார் அது? எனக்கு தெரிஞ்சுங்க, கடந்த ஒரு 2, 3 நாட்களாகத்தான் ஒரு தங்கமும், வெள்ளியும் ஏதோ ஓரளவுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் இல்லாம, மிகப்பெரிய இறக்கமும் இல்லாம, அ அப்பவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில வெள்ளி வந்து 4% ஏறி தான் இருந்தது உலக சந்தையில. என்ன ஒண்ணு 4 நாளைக்கு முன்னாடி 10% ஏறுது, 20% இறங்குறது, 30% ஏறுது. அ நான் ஒரு நாளு அமெரிக்க சந்தைய வாட்ச் பண்ணிக்கின்னே இருக்கிறேன். என் கண்ணு எதிர்க்க சில்வர் வந்து 35% இறங்குச்சு ஒரே நாள்ல. ஒரே நாள்ல 35% இறங்குது. ஸோ இந்த மாரி ஆட்டம்லாம் வந்து கொஞ்சம் வானத்துக்கும், பூமிக்கும் குதிக்கிற ஆட்டம் வந்து கொஞ்சம் நிக்கணும். கொஞ்சம் நிலையான அ வர்த்தகம் நடைபெறணும். அதுக்கப்புறம் தான் சிறு முதலீட்டாளர்கள் அதில வாங்குறத பத்தி யோசனை பண்ணணும். அப்படி இல்லன்னா, நீங்க காலையில வாங்குனீங்கன்னா, மத்தியானம் ஒண்ணு 10% ஏறி இருக்கும் அல்லது 10% இறங்கியிருக்கும். ஆக்சுவலா 10% இன்னைக்கே ஏறுனா அப்படிதான் சார் ஆச்சு. சந்தோஷம். அதுதான். ம். இன்னைக்கு வந்து காலைல ஒரு சவரன் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 160 ஏறுச்சு. டக்குனு இப்ப பாத்தீங்கன்னா ரூ. 1500 ஏறி இருக்கு சார். ஆ பரவால்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரே நாள்ல 8000, 10,000 தான் ஏறுச்சு. ஆமா சார். ஸோ, அ அந்த அளவுக்கு இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்து அ கொஞ்சம் குறையணும். ஒரே சீரான விலையில குறைஞ்சபட்சம் ஒரு 1 மாசத்துக்காவது வர்த்தகம் நடைபெறணும். அதுக்கப்புறம் வாங்குறத பத்தி யோசனை பண்ணலாம். இப்போ வாங்குறது வந்து இப்போ வந்து தங்கம், வெள்ளி 2மே வந்து ஸ்பெக்குலேட்டிவ் ஜோன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது யூக பேர வர்த்தகம். ம். அந்த ஜோன்ல இருக்குது. இந்த சமயத்துல முதலீட்டாளர்கள் வாங்குறது நல்லதில்ல. ஓகே. அதனால கண்டிப்பா நஷ்டம் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். லாபம் வந்தாலும் அதீதமாக இருக்கும். நஷ்டம் வந்தாலும் அதீதமாக ரொம்ப இருக்கும். அதிகமா இருக்குன்னு அடுத்த சில சொல்றீங்க. தினங்களில். அதனால இப்போதைக்கு இது 2மே அவாய்ட் பண்ணிறது நல்லது. இப்ப வர வாரத்துல வந்து எது மாரியான பங்குச்சந்தை இருக்கும் சார்? ஆ பங்குச் சந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சினிமா பாட்டு கூட வருங்க. "பங்குச் சந்தைய போல என்னை ஏத்தி இறக்குற" அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் ஏறிக்கணும், இறங்கிக்கணும். ஆ அப்பப்போ சில செய்திகள் வரும். அந்த செய்திகள பொறுத்து ஏறுறது, இறங்குறது அப்படி இருக்கும். ஆ பொதுவா வந்து அ ஒரு அது பங்குகள பார்க்கும்போது ஒரு 2, 3 வகையா பார்ப்பாங்க. ஒண்ணு ஃபண்டமென்டல். அது ஃபண்டமென்டல்னா இது வந்து ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கு? பரவால்ல. இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் வந்துடுச்சு. வரிகள் குறைஞ்சிடுச்சு. இதனால ஏற்றுமதிகள் பெருகும். அந்த மாரி பார்க்கறது. இன்னொன்னு வந்து டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சார்ட் பார்த்துன்னு இருப்பாங்க. டெக்னிக்கலா நெறைய பேர் வாங்குனாங்கன்னா, அது மொமெண்டத்துல ஏறும். அது புல்லிஷா இருக்கும். அல்லது இறங்கும். பேரிஷா இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷா தான் இருக்கு. அது எவ்வளவு புல்லிஷா போகும், எவ்வளவு மேல போகும்ன்றது தெரியாது. ஆனா இப்போதைக்கு டெக்னிக்கலா மார்க்கெட் புல்லிஷா இருக்கு. ஃபண்டமென்டலாவும் ஒரு 2, 3 நாளா வந்து தொடர்ந்து பங்குகள வாங்குறது. இதெல்லாம் ஃபண்டமென்டலாவும் சரி, டெக்னிக்கலாவும் சரி, மார்க்கெட் இப்போதைக்கு கொஞ்சம்
புல்லிஷாக தான் இருக்குது. இருக்கு. அடுத்த ஒரு வாரத்தில் எங்கே போகும்னு சொன்னீங்கன்னா ஓகே. நிஃப்டி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 6000 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதுலேருந்து ஒரு 2% மேலேயோ அல்லது 2% கீழவோ, அதாவது 25,500லேருந்து 26,500 வரைக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்கு வர்த்தகம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. நிறைய விஷயம் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டிருக்கேன். மிக்க நன்றி சார். நன்றி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா த சென்னை சில்க்ஸ்.